ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு தோசை மாவு வச்சுருந்தேன். காலையிலேயே நைட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ வந்து தோசை தான் ஊற்றி எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு குட்டி தோசையாக ஊற்றி கொடுத்தேன். பீஸா தோசைக்கு தான் பாப்பா கேட்டிருந்தா, பட் என்னால் அதை மசாலா ரெடி பண்ண முடியல. ப்ளெயின் தோசை தான் எடுத்துகிட்ருக்கேன். தென் வந்து பைத்தம்பருப்பு ப்ளஸ் துவரம்பருப்பு போட்டு கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தால் செஞ்சு வச்சுருக்கேன். இதான் தொட்டுக்க சூடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால் வந்து இதுவும் கடந்து போகும் பாட்டு வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்து சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். எதையோ திங்க் பண்ணாமல் பாட்டை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிடுவேன். ஸோ மாவு கொஞ்சம் எடுத்து 3 பேர் சாப்பிட்டுட்டு தென் வந்து தயிருக்கு வந்து ஊற்றி வச்சாச்சு பாலில். ஸோ கிச்சன் வந்து ரொம்ப க்ளம்ஸியாக கிடக்கு. காய் வெட்டினது எல்லாமே கிடக்கு. இதெல்லாம் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுக்கணும். ஏன் சண்டேங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நியூஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், பாலிட்டிக்ஸ் பயங்கர ஹெவியாக போயிட்டு கிடக்கு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறோம். தேங்க்யூ.